மார்கழி மாதம். இம்மாதம் கர்நாடக இசைப்பிரியர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாதம். ஏன்னாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சபாக்கள்லையும் மார்கழி சங்கீத உற்சவம் நடைபெறுது. இந்த சபாக்களில் சங்கீத இசை கச்சேரி மட்டுமல்லாது இந்த சபாக்களின் கேண்டீனும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த சபாக்கள் இசை கலைஞர்களை மட்டுமல்லாது சாப்பாட்டு பிரியர்களையும் கவர்ந்து இழுக்கும் விதம் அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு எந்த சபாக்களில் எந்த கேண்டீன் அமைச்சிருக்கிறாங்க, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மியூசிக் அகாடமியில் எந்த கேண்டீன் அமைச்சிருக்கிறாங்க, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மியூசிக் அகாடமியில் இருக்கக்கூடிய அந்த கேட்டரிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னாக்கா மியூசிக் அகாடமியில் பட்டப்பாஸ் கேட்டர்ஸ் தான் இந்த கேட்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேட்டர்ஸோட என்ன ஸ்பெஷல் இருக்குது, அந்த கேண்டீனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம அங்கே என்ன சூப்பராக சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட பார்த்தும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இந்த பட்டப்பா கேட்டர்ஸ் இதை பற்றி சொல்லுங்களேன். அதான் ஆக்சுவலி நாங்கள் 6 ஜென்ரேஷன் இந்த கேட்டரிங் பிஸ்னஸில் இருக்கோம். என்னோட ஃபாதர் தான் பட்டப்பா, நான் பாலாஜி பட்டப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசிக்லி வெட்டிங் கேட்டர், கல்யாணத்துக்கு தான் நாங்கள் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் மியூசிக் அகாடமியில் சபா கேன்டீன் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறோம். இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இந்த இடத்துல மியூசிக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரான சாப்பாடை தவிர்த்து இலை சாப்பாடு இங்கே போடுறோம். மார்னிங் 7:30 மணிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மத்தியானம் 11 மணி லஞ்சு, ஈவினிங் 3:30 டின்னர் அது மாதிரி போட்டுருக்கோம். இதில் மெயினாக என்னென்னா மத்தியானம் இலை சாப்பாடு இங்கே ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுத்துட்டுருக்கு. இந்த மெயினாக என்னென்னா கல்யாண சாப்பாடு மாதிரி இலை போட்டு சாப்பாடு போடுறோம். அதில் கல்யாணத்தில் போடுற எல்லா சாப்பாடும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான நம்மளோட ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸை இங்கே போட்டுருக்கோம். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற என்ன விஷயம்னா, ஆனியன் கார்லிக் இல்லாத 90% நாங்கள் சமையல் பண்ணி போட்டுருக்கோம். ஒரு 10% ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆனியன் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறோம். ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாருக்கும் இலை போட்ட சாப்பாடு தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டர்ஸ் அவங்களுக்கு இந்த டிஷ் அப்படின்றது இவரால் தான் சூப்பராக பண்ண முடியும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இந்த பட்டப்பா கேட்டர்ஸ் அந்த மாதிரி எந்த டிஷ் உங்களோட சூப்பரான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியும்? எங்களோட ரொம்ப ஸ்பெஷல்னா பால் பாயசம், இளநீர் பாயசம், இதெல்லாம் எங்களோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி டிஷ். அதாவது எங்களோட ஷீராண்ணம் ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப மறந்து போன ஒரு ஐட்டம், இப்போ எல்லாரும் பண்ணுறது கிடையாது. அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயே நாங்கள் பண்ணோம், அது ரொம்ப வரவேற்பு வந்தது, எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி இலை சாப்பாடில் எங்களோட தயிர் வடை இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், எல்லாரும் விரும்பி வராங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா, ஒரு வாட்டி போட்டதை இன்னொரு வாட்டி போடாத கொஞ்சம் மெனு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. இதில் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் பச்சடியிலேருந்து கத்திரிக்காய் சுட்ட பஜ்ஜிலேருந்து தயிர் பச்சடியிலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. இப்போ பார்த்தோம்னா நம்ம மறந்து போன நம்மளுடைய உணவு வகைகள் அப்படிங்கிறது இந்த இளநீர் பாயாசம், சீராண்ணம் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த சீராண்ணம்னு அதை பற்றி சொல்லுங்களேன், ஏன்னா நிறைய மறந்து போயிருக்கும். அது என்னன்னு சொல்லுங்கள். சீராண்ணம்ன்றது பார்த்தீங்கன்னா அயங்கார் ஸ்பெஷல். அது நம்ம பாலில் சமையல் பண்ணுற ஐட்டம், பால் அண்ட் சுகர் பேஸ்டு. இது கல்கண்டு பாத்தோட இன்னொரு வெர்ஷன். சக்கரை பொங்கல் வெள்ளத்தில் பண்ணுறோம், இது சர்க்கரையில் பண்ணுற ஐட்டம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஓல்டு ஐட்டம் இது. பட் ரொம்ப முன்னாடியெல்லாம் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க, இப்போ கோவிலில் கூட பண்ணுறதை ரொம்ப நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் அதை இங்கே ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி சீராண்ணம், இந்த இளநீர் பாயசம் எல்லா நாளும் கிடைக்குமா? இந்த கேட்டரிங் எல்லா நாளும் கிடையாது, ஸ்பெஷாலிட்டிஸ். இந்த சண்டேஸ் என்றைக்கெலாம் கொஞ்சம் ஹெவியாக எல்லோரும் வராங்களோ, மக்கள் என்றைக்கு விரும்பி வராங்களோ அன்றைக்கி வரும். ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ சண்டேஸு லீவ் நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அன்றைக்கெலாம் இதை போடுறோம். இது நீங்கள் மீல்ஸில் செய்யக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ். அதேமாரி டிஃபன், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், இதில் டிஃபனில் ஏதாவது வெரைட்டிஸ்? டிஃபனை பொறுத்த வரைக்கும் மார்னிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி வடை பொங்கல் ஸ்டாண்டர்ட் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கோம். அதில் இந்த பொங்கல் வெரைட்டிஸை மட்டும் மாற்றினே இருக்கும். ஒரு நாள் ரவா கிச்சடி, அப்புறம் அந்த மில்லட்ஸ் பொங்கல், அப்புறம் மிளகு பொங்கல், அது மாதிரி அந்த ஐட்டம் மாறி இருக்கும். இட்லி வெரைட்டியில் ஸ்டாண்டர்டு இட்லியை தவிர்த்து ரவா இட்லி, காஞ்சிபுரம் இட்லி அது மாதிரி வரும். பேசிக்காக மார்னிங்கில் ரொம்ப வெரைட்டிஸ் கொடுக்குறது. ஏன்னா மார்னிங்
யாரும் ஹெவியாக சாப்பிட்றது கிடையாது. அதனால் மார்னிங்கில் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டணும். ஈவினிங் தான் 3:30 மேலே அந்த பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இருக்கோம். ஈவினிங் டிஃபனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பெஷாலிட்டின்றது சாம்பார் இட்லி, அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி மெயினாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பம், குழிப்பணியாரம், அது மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் கொடுத்தோம். பெசரட் தோசை, ரவா தோசை இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் தயிர் சாதம் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வரதில் நிறைய பெரியவா வரதுனால தயிர் சாதம் இருந்தால் போதும். ஆனால் நைட்டில் வெறும் தயிர் சாதம் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ சந்தைக்கு 15ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 11 o'clockலேருந்து 2:30 வரைக்கும் லஞ்ச் சர்வ் பண்ணிருக்கோம். இலை சாப்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்லி இந்த இடத்துல மட்டும் தான் கேண்டீன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேரேஜ் கேட்டரிங் இங்கே மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த மியூசிக் அகாடமியில் அமைந்திருக்கிற இந்த கேண்டீன் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேண்டீனாக அமைந்திருக்கும் அப்படின்றது அவங்க எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சபாவில் எங்கே சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறப்போ இந்த லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த கேண்டீன் நீங்கள் வந்து ஒருத்தர ட்ரை பண்ணி பார்க்கலாம்.